அரசியல் அது ஒண்ணு இல்ல. நீங்க 12 அது ஒண்ணு இல்ல பிரதர். நைட் ஷிஃப்ட் ஒர்க் பாக்குறேன், அதனால அப்படி சொன்னீங்க. அது ஒரு பிசினஸ் ஒன்று நைட் பண்ணிட்டு இருக்கேன், அதனால கையில வாட்சாரு. அது ஒண்ணு இல்ல பிரதர், நான் சொன்னல ஒரு சின்ன பிசினஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் நைட்டு, அதனாலதான். ஏதோ மறைக்கிற மாதிரி இல்ல பிரதர், எதுவும் மறைக்க. பீட்டர் ஜான் என்ன ஏதோ சலசலம் போயிட்டு இருக்கு, என்ன பேசிட்டு இருக்கீங்க? சோத்திரம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? மறைக்கிறது என்ன என்ன மறைக்கிறீங்க பீட்டர்? இல்ல பிரதர், அதெல்லாம் இல்ல. நீங்க ஏதோ மறைக்கிறாரு ஜான், என்ன மறைக்கிறாரு? ஏதோ மறைக்கிறாரு. தூங்கிட்டு இருந்தீங்களா? நான் காலையில இருந்து அப்போ எடுத்த எல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து போர் அடிச்சு உங்களுக்கு தூக்கமே வந்துருச்சா? நீங்க தூங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சொல்லுங்க என்ன நடந்துச்சு. நீங்க ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு வசனம் கூட இருக்கு, லூக்கா 8:17 வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லைன்னு போட்டு. சொல்லுங்க, நீங்க ஏதோ மறைக்கிறீங்கன்னு சொல்றாங்க ஜான், நீங்க என்ன மறைக்கிறீங்க சொல்லுங்க. பிரதர் இல்ல பிரதர், நான் நைட் எல்லாம் ஆன்லைன்ல ரம்மி விளையாட்டு இருந்தேன். அந்த ஆன்லைன் ரம்மினால அதுல கொஞ்சம் காசெல்லாம் எனக்கு கிடைச்சது. அது மூலியமா தான் நான் குடும்பத்தையும் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் அது ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல பிரதர், அது மூலியமா தான் நான் சர்ச்சுக்கு அதை வச்சுதான் நான் நன்கொடையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பாக்குறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதை நம்பி பாடல். நான் கூட காலையில உங்களுக்காக சப்ஜெக்ட்ல சொன்னேனே, மத்திய 6:33-34 படி. சோ நீங்க வந்துட்டு உங்களுக்கு எளிய எப்படி குறைவிலும் நிறைவு தேர்ந்தாரு, அதை பத்திலாம் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். ஆனாலும் வந்து நீங்க உங்களுக்கு ஒரு தவறான முறையில ஒரு பணம் வருது அப்படின்றது, நீங்க அது மூலமா உங்களுக்கு நிறைய காசு கிடைக்குது, நிறைய செலவு கிடைக்குது, நீங்க அதெல்லாம் பண்றீங்க. ரொம்ப தவறான காரியம் தானே? இல்ல பிரதர், நானும் இதை விட்டுறணும்னு தான் நினைக்கிறேன். நானும் டெய்லி வந்து ஜபம் பண்றேன், டெய்லி பாட்டெல்லாம் பாடுறேன், வாரம் வந்து சப்ஜெக்ட் எல்லாம் கவனிக்கிறேன். ஆனாலும் இதுல எனக்கு அடிக்ஷன்னால இதுல எப்படியோ போயிடும், எப்படின்னு தெரியும். அதான் இப்போ நீதிமொழிகள் 28:13 படி நான் அதுவும் கூட உங்களுக்கு நான் சொன்னேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அது மட்டும் இல்ல, 1 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கும் அவர் உண்மையும் நீதியும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்னு பைபிள்ல போட்டுருக்கு. நீங்க வந்து நீங்க செஞ்ச இந்த பாவத்தை வந்து உங்களுக்குள்ளே வச்சு நீங்க உள்ளரங்கமாக இல்லாம வெளியரங்கமா அறிக்கையிட்டு உங்களோட சகோதரர்கிட்டயோ மூத்த சகோதரர்கிட்டயோ இதை பத்தி கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு பேசி நீங்க அதை பாவ அறிக்கை செய்து அதை நீங்க திருப்பியும் அதை நீங்க தொடராம விட்டு விட்டீங்கன்னா கடவுள் வந்து உங்களை ரசிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறன்னு பைபிள்ல போட்டிருக்கு. இல்ல பிரதர், நானும் இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல பிரதர். இது கொஞ்சம் சொன்னா கொஞ்சம் அவமானமா இருக்கும், அதுக்கு சொல்றேன். அது மட்டும் இல்லாம சங்கீதம் 91:4 என்ன நம்ம காலையில படிச்சோம், 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்த்தி அடைக்கலத்திலே வைப்பேன்னு போட்டிருக்கு. அதனால நீங்க வந்து எந்த வெக்கமோ அவமானமோ இதை பத்தி பட வேண்டியதில்லை. நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அதை மனஸ்தாபப்பட்டு வருந்தி அதை நீங்க அறிக்கையிட்டு அதை நீங்க செய்யாம விட்டு விட வேண்டும். இதுதான் நீங்க பண்ண வேண்டிய விஷயம். கரெக்ட் தான் பிரதர், நான் அதை முயற்சி பண்றேன் பண்ணக்கூடாது. இப்ப வந்து நான் புரியுது நீங்க சொல்றது, அதெல்லாம் புரியும் சொல்றீங்க. எனக்காக நீங்களும் ஜபம் பண்ணிக்கோங்க பிரதர், நீங்க எனக்காக நாமளும் அவருக்காக நம்ம எல்லாரும் ஜபத்துல ஒருத்தர் நம்ம அவங்களோட ஒரு துன்பத்திலிருந்து அவங்க கஷ்டத்திலிருந்து அதை மீண்டும் அவங்க வருவதற்காக நாமளும் எல்லாருக்காக ஜபம் பண்ணணும். ஆமாம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் செய்வான்.